எம்மோடு அடுத்ததாக இணை ஆசிரியர் அசோகவர்ஷினியும் இணைகிறாங்க. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேம். இப்போ ஏற்கனவே 5 இடம் ஆனால் இப்போ 4 இடமாச்சு. இப்போ ஒரு பக்கம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. 2 இடத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்கப்படும்? இந்த பிரச்சாரம் அடுத்தடுத்து நடைபெறதை எப்படி சமாளிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய கருத்துக்கள். இப்போ விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தின்படியே கொளத்தூர்ல அந்த கூட்டத்துல அவருடைய வாகனம் சிக்கி மேலும் அங்கிருந்து நகரத்துக்கு ரொம்ப தாமதமாகுது. போற இடத்துல எல்லாம் காலையிலுமே எங்க பெரம்பூர்லயுமே ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு கொளத்தூர்ல முதலமைச்சருடைய தொகுதியில அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல அந்த பெரவள்ளூர் ஜங்ஷன் அப்படின்ற இடத்துலயுமே ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தோம். அங்கிருந்து புறப்பட்டு உங்களுடைய வாகனம் வெளியே வர்றது பெரிய சிக்கலா இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய பார்வையை சொல்றாங்க. அதனால அடுத்த 2 இடங்கள்ல இன்று பிரச்சாரம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்றது அவங்களுடைய அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய காரணமா நம்ம பார்க்கிறோம். அவரை தாண்டி இப்ப நீங்க திரையில கூட பார்க்குறீங்க. அவர் பிரச்சாரம் செய்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காரு. புறப்பட்டுச்சு அவரோட வண்டின்னு பாக்குறோம். ஆனாலும் பிரச்சாரம் முடிஞ்சு ரத்துன்னு சொல்லி புறப்பட்டும் கூட அங்க 2 வீலர்ல வரக்கூடியவங்க, அவங்க பக்கத்துல வரக்கூடியவங்க வாகனத்துக்கு பக்கத்துல ஜன்னல் வழியா கை நீட்டி எப்படியாவது அவரை அவரோட பேசணும், இது பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துலயும் இந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்கு, வர வேண்டாம் அப்படின்னு பலமுறை சொல்லியும் இது மீண்டும் நடக்குது அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே அவங்க கருத்துல எடுத்திருப்பாங்க. இந்த பிரச்சாரத்தை தொடரணுமா ரத்து செய்யணுமா அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாமே யோசிச்சு காவல்துறையோட ஆலோசிச்சுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கரூர்ல நடைபெற்ற சம்பவம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரச்சாரம் தொடங்கி முதல் நாளே ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சுனாலுமே கூட அதான் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சார பயணத்துக்கும் நாளைக்கு ஒரு லார்ஜர் பிக்சர்ல இன்னும் அடுத்தடுத்த நாள் போக வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஏப்ரல் 23 வரைக்கும் செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள்ல நம்ம ஒரு விரிவாக்கத்தை கணக்கு பண்ணோம்னா அங்க ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். இல்ல வேற என்ன காரணங்கள் இதற்கு பின்னாடி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திரு விஜய் அவர்களுடைய அவர் பிரச்சாரங்கள்ல பேசும்போது 2-3 விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்றாரு. என்னுடைய இளைஞர்களுக்கு நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன், நீங்க என்னோட சின்னத்துல வாக்குறீங்கன்னு சொல்றாரு. பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி பேசுறாங்க. இப்ப அவங்க ஒரு புகாரையும் கூட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். தேர்தல் ஆணையத்திலும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு முறையாக பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல இருந்து புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னும் அடுத்த கட்டமா என்ன வடிவம் எடுக்க போகுது, இல்ல நாளைக்கு இல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல செய்யக்கூடிய பிரச்சாரத்துல இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல ஏதேதோ மாற்றம் செய்ய போறாங்களா, இல்ல கூடுதல் பாதுகாப்பு கேட்க போறாங்களா, எப்படி இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க போறாங்க அப்படிங்கறது பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி கட்சியினுடைய தலைவராக இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராகவும் களமிறங்குறாரு 2 தொகுதியில. அவருடைய கட்சி 234 தொகுதியிலையும் போட்டியிடுது. அப்போ அவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை இருக்கிறது. அது முதற்கட்டமா. இப்போ அதை ஆனா அவருடைய பிரச்சாரம் செய்யறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி பெரம்பூர்லயும் வெள்ளிவாக்கத்திலயும் இல்ல ஈசிஆர்லயும் திருவான்மியூர்லயும் எனக்கும் அந்த சாலையை பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் டிராபிக் ஜாம் இல்லாம பாதுகாப்பு சரியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாம ஒரு ஆக்சிடென்ட் ஆகாம ரொம்ப நேரம் நீண்ட நேரம் டிராபிக் ஜாம்ல நிக்காம வீடு போய் சேரணும் அப்படிங்கிற உரிமை நமக்கும் இருக்கு. ஸோ இது 2த்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி எப்படி காவல்துறை இதுல ஒரு சரியான தீர்வை கொண்டு வர போறாங்க. விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு தேவை, அவருடைய பிரச்சாரம் செய்வதற்கும் அவருக்கான அனுமதி தேவை, அவருடைய அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமையும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவரை பார்க்க இத்தனை ரசிகர்கள் வராங்க, அவங்களையும் நம்ம பார்க்காதீங்க வராதிங்கன்னு தடுத்து நிறுத்த முடியாது. பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. அவங்க நேரத்துக்கு ஆபீஸ் போய் சேர்றவங்க, ஸ்கூல் போய் சேர்றவங்க, வீடு போய் சேர்றவங்க போயாகணும். ஸோ இது 3ஐயும் சமாளிச்சு கொண்டு போறது அப்படிங்கறதுலதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்றதை பார்க்கிறோம். அதை தாண்டி இப்போ விஜய் அவர்களுடைய வாகனத்துக்கு பின்னாடி இப்படி பாருங்க 50 பேர் 100 பேர்னு பைக்ல போறதுங்கிறது ஒரு கூடுதல் சவாலை காவல்துறைக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா மிகையல்ல. விஜய் அவர்களே பலமுறை வேண்டான்னு சொல்லியும் இது தொடர்ந்து நடக்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த 3 ஃபேக்டர்ஸையும் சமாளிச்சு இவரை பிரச்சாரத்தை கொண்டு போய் நகர்த்தி ஒரு நாளைக்கு அதை சரியா முடிக்கிறதுன்றது காவல்துறைக்கு ஒரு சவாலா இருக்கும். அதுக்கு மேல இந்த மாதிரியான பைக்ல போறது, இடையில ரசிகர்கள் வர்றதுங்கிற சிக்கல் இருக்கும்போது அது 4வது ஒரு சவாலாக மாறுகிறது. பட் எது எப்படி இருந்தாலும் இதை காவல்துறையோட ஆலோசிச்சு அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கும் போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே நிறைவேறணும். அது எப்படி நிறைவேற போகுது அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாம அவருடைய பிரச்சாரமும் நடக்கணும் அப்படிங்கும் போது அது எப்படி நிறைவேற போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த புகாருக்கு அடுத்த கட்டமா நாளைக்கு இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாளைக்கு இந்த பிரச்சார பயணத்திலயோ
இல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்லயோ இல்ல ஏதாவது ஒரு அவங்க சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறைகள்ல மாற்றம் செஞ்சு இதை வேற விதமா அணுக போறாங்களா என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அஞ்சலி. இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இது 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. எல்லா கட்சியுமே அவங்களோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப விஜயோட கட்சி மட்டுமே வந்து மேஜர் பாயிண்டா வச்சு காவல்துறை தரப்புல இருந்து இந்த பாதுகாப்பு அப்படிங்கறதும் வந்துட்டு உறுதிப்படுத்த முடியாது இல்லையா? இப்ப எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அப்படின்ற பொழுது இந்த திட்டமிடல் அப்படிங்கிறது தாவேகாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? நிச்சயமா நிச்சயமா சரியான விஷயத்தை நீங்களே எழுப்புறீங்க. இப்ப இன்னைக்கு காலையிலேயே நம்ம பார்த்தோம்னா முதலமைச்சர் ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் பண்றாரு, விஜய் ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இது பெரம்பூர்ல, அது கொளத்தூர்ல, எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்குது. அப்போ அந்த ஏரியாலே ஒரு பெரிய ஜாம் ஆகுறத பாக்குறோம். ஒரு 2 மணி நேரமா அங்க வந்து சாதாரண மக்கள் ஒரு பெரிய அல்லலுக்குள்ளாறத பாக்குறோம். யாரும் வெளியே வர முடியல, போக முடியல, ரோட்ல பெரிய ஜங்ஷன்ல ஜாம் ஆகுது அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இந்த விஷயம் வந்து நிச்சயமா ஒரு பெரிய சவால் காவல்துறைக்கும் சரி தேர்தல் ஆணையத்திற்கும் சரி. அப்போ நீங்க வந்து நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறீங்க, எங்க கட்சிக்கு இவ்வளவு இல்ல அவ்வளவு இல்லைன்றதை கேட்கக்கூடும். அதை தாண்டி நீங்க சொன்னது போல தாவேகாவினரும் அவங்களுமே அவங்களுடைய பிரைவேட் வாலண்டியர்ஸா இருக்கட்டும், அவங்க கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும், அவங்களெல்லாம் டிப்ளாய் பண்ணி எந்த அளவுக்கு காவல்துறைக்கு அவங்களால உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அவர் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்டார், பெரிய நடிகர். தமிழ்நாடு பூரா அவருக்கு வந்து ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதே சமயம் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட அப்படின்னும் போது அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுல பெரிய சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேட்பாளர்களும் இன்னைக்கு களத்துல இருக்காங்க, எல்லா கட்சியினரும் களத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் அவருக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டிய, உரிய ஸ்பேஸை கொடுக்க வேண்டிய, எல்லாரையும் சமமா நடத்த வேண்டிய தேவையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த சவால்களை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அந்த இப்போ 234 தொகுதிக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 இடம் பிளான் பண்றாங்க. ஆனா 2 இடம் தான் முடிஞ்சிருக்கு. 234 தொகுதிக்கும் விஜய் போய் இப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு டிலே ஆகாதா? விஜய் 234 தொகுதிக்கும் போவாரா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம சரியா இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம்னா ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல்னா நம்ம 21ஆம் தேதி வரைக்கும் தான் பிரச்சாரமே செய்ய முடியும். அப்ப அப்படி பார்க்கும்போது 1ஆம் தேதியில இருந்து சரியா 20 நாள், நாளைக்கு ஒரு நாள், ஸோ 21 நாள் தான் இருக்கு. இந்த 21 நாள்ல 234 தொகுதி போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு தலைவருக்குமே சாத்தியம் இல்லாத ஒன்று. சோ விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு பூரா போயிடுவாரு, அத்தனை தொகுதியும் கவர் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதே ரொம்ப அதீதமானது, அது சாத்தியம் இல்லாதது. ஆனா அவர் தேர்ந்தெடுத்து முக்கியமா கருதக்கூடிய பகுதிகளுக்கு நிச்சயமா போவாரு. இந்த 20 நாளுமே அவர் களத்துல இருக்கணும்னு விரும்புவாரு. நான் அத்தனை தொகுதியும் அவர் வேட்பாளர் போயிருக்காங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா அதை வந்து அவர் விரும்புவாரு. பட் இந்த மாதிரியான சவால்கள் ஏற்படும் போது கடந்த காலங்களை நம்ம பார்க்கிறோம், தலைவர்கள் இதை வெவ்வேறு விதமா கையாண்டிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரி வேன் பிரச்சாரம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய அந்த ஃபைனல் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2016க்கு பிறகு 16 தேர்தலையுமே கூட அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா ஒரு 5-6 வேட்பாளர்கள் 7-8 வேட்பாளர்களை மொத்தமா ஒரு பாயிண்ட்டுக்கு வர வச்சிருவாங்க. அங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த 7 இன்னும் ஆட்கள் அங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி ஒரே மேடையில நான் வந்து 10 வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்கிறேன், 5 வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்கிறேன்னு ஒரு புதிய மாடல் அவங்க சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் அது மிக விமர்சனத்துக்கு உள்ளானது. பெருசா ஹெலிகாப்டர்ல வராங்க, ஒரே இடத்துல நிக்கிறாங்க, மக்களே போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. பட் அதை தாண்டி அது வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை அவாய்ட் பண்ணி ரோட்ல போகும்போது ஒரு கான்வாய் மறிக்கிறது, ரோட்ல போகும்போது டிராபிக் ஜாம் ஆகுறது போன்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு அவாய்ட் பண்ணுச்சு. அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை அவங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி வேற ஏதாவது இன்னோவேட்டிவான அதே மாடலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வேற ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் மாடலை தமிழக வெற்றி கழகம் கையில எடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், இது அவங்களுக்கு முதல் தடவை விஜய் அரசியலுக்கு வராரு, களத்துக்கு வராருன்னு சொல்லும் போது ஏற்கனவே அவர் களத்துக்கு வரலன்ற விமர்சனமா அவங்க. அப்போ அதனால அவருக்கு வந்து இல்ல நான் போறேன், தெருவா போறேன் அப்படின்னு காமிச்சு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு அரசியல் ரீதியா ஏற்படுது. சோ எல்லா பக்கமுமே சிக்கல்கள் இருக்கனால எப்படி பேலன்ஸ் பண்ணி போக போறாங்கன்னு பார்க்கணும்.